ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி லட்டு. அதுக்காக நம்ம வீட்டில் இருக்க கடலை மாவு எடுத்து அதை கரைச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் ஊற்றி எடுத்து அதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கேஷ்யூ நட்டும் ட்ரை கிரேப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீயில் ஃப்ரை பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சர்க்கரை பாகு எடுத்து அந்த சர்க்கரை பாகில் வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரும்போது இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கடலை மாவு பூந்தியை எடுத்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு அந்த மாதிரி தான் ரெடிமேட் அரிசி மாவு இருந்துச்சு. ஸோ அந்த ரெடிமேட் அரிசி மாவு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடச்ச கடலையும் உளுத்தம்பருப்பும் ஃப்ரை பண்ணி அது கூட கிரைண்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து அதை நல்லா கொஞ்சம் சால்ட்டும் பெருங்காயமும் போட்டு மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் முறுக்கு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லட்டுவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இதில் நானே ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வந்து எல்லாமே நல்லா வந்திருந்தது. லட்டும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது, கீ லட்டு. ஸோ நீங்களும் வந்து வெளியில் வந்து காசு கொடுத்து வாங்காமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து சமைக்கும் போது பாசத்தோடு சமைச்சா அது கண்டிப்பாக அது நல்லாவே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அது நல்லாவே வரும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.